சீற்றழகு. Assalamualaikum. Hi friends, welcome back to Madurai Ponnu channel. Hope you all are good. ஸோ நான் வந்து எப்போவுமே நம்ம சேனலில் போடுற எல்லா விலாக்ஸ்லையுமே இன்ட்ரோவில் நான் என்ன மாதிரி விலாக் வந்து எடுத்திருக்கேன் அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்லிடுவேன் இல்லையா. இன்றைக்குமே ஒரு சூப்பரான டே இன் மை லைஃப் விலாக் தான். இந்த டே இன் மை லைஃப்பில் என்னோட ஈவினிங் ரொட்டீன் எப்படி இருந்ததுன்றது தான். அன்எக்ஸ்பெக்டடாக வந்து கெஸ்ட் அரைவல். ஸோ வந்து அந்த டைமில் எப்படி பிளான் பண்ணி எப்படி டின்னர் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றது தான். நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை. சிம்பிள் ரெசிப்பியாக வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அண்ட் அது ஒன்று பண்ணாலே வந்து பெஸ்ட்டு காம்போவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபி ஒன்று இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் ஒன்று நான் பை பண்ணியிருந்தேன். அதையுமே இந்த வீடியோவில் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் அஜ்மானில் இருக்கிறவங்களுக்கு தமிழ் ரெஸ்டாரண்ட் எங்கே சூப்பராக வந்து சாப்பாடு கிடைக்கும் அப்படின்றதோ, அதே மாதிரி கெஸ்ட்டுக்கு வந்து வாங்கி வைக்கிற அளவுக்கு எங்கே வந்து ஃபுட்டு நல்லாயிருக்கும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான விலாக். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க, மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு சாட்டர்டே அன்னைக்கு எடுத்த விலாக் தான். ஸோ இது வந்து கரெக்டாக ஒரு 1 o'clock அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ ஜஸ்ட்டு வந்து சிக்கனை ஃபஸ்ட்டு நம்ம வந்து மேரினேஷனுக்கு வச்சுருவோம் அப்படின்றதுக்காக நல்லா கழுவிட்டு ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நான் 2 இதாக பிரித்து வச்சுட்டேன். ஸோ 65 மாதிரி போடலாம் அப்படின்றது மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். அப்புறம் வந்து நான் பண்ணியிருக்க அந்த சிக்கன் கறியே பார்த்திங்கன்னா நார்மலாக வைக்கிற குழம்பு மாதிரி இருக்காது, நல்ல கிரேவி டைப்பில் இருக்கும். செம்ம காம்பினேஷனாக இருக்கும். பரோட்டா, சப்பாத்தி, நான் அந்த மாதிரி கூட வச்சு சாப்பிட்லாம். ஸோ அவ்வளோ சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குட்டி மேரினேஷன் இருக்குது. அது வந்து காஷ்மீரி தூள் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். பெப்பர் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுட்டு கொஞ்சமாக சால்ட் போட்டு இது கூடவே சிக்கனை வந்து மேரினேட் பண்ணி கொஞ்சம் ஊற வச்சிடலாம் அப்படின்றது மாதிரி சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சாச்சு. இந்த கெஸ்ட் வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது லன்ச் டைமாக அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்து சிக்கன்லாம் வந்து 2 சிக்கன் வாங்கி வச்சுருந்தோம். அப்புறம் வந்து மட்டன் அந்த மாதிரிலாம் வந்து வாங்கி வச்சுருந்தோம். ஸோ லன்ச்சில் வந்து பிரியாணி மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக நான் வாங்குறப்ப ரொம்ப சின்ன சின்ன பீசஸாக இருக்கும். பட் அன்னைக்குங்க பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு போடுற மாதிரி நல்லா பீசஸ்லாம் பயங்கர பெருசாக இருந்தது. ஸோ அது வந்து பிரியாணிக்கு கொடுத்து வைக்கல போல இருக்குன்னு நினச்சிக்கிட்டாச்சு. நெக்ஸ்ட் இந்த ப்ராடக்ட் வந்து ரீசெண்டாக வந்து நான் ஹைப்பர் மார்க்கெட்டில் தான் பை பண்ணியிருந்தேன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 30 dirhams தான். ஸோ 29 கிட்ட ஆஃபர் ப்ரைஸ்ன்னு போட்டிருந்தான். இது வந்து சாப்பர் மிஷின் தான். ரொம்ப நாளாகவே வந்து வாங்கணும் அப்படின்றது மாதிரி எலக்ட்ரிக் சாப்பர் வாங்கணும்னு டிசைட் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி இந்த நைஃப் இருக்கிற இடத்துலலாம் வந்து சூப்பராக வந்து சேஃப்டி ப்ரொடெக்ஷன் மாதிரி சூப்பராக கொடுத்துருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. இதில் வந்து ஒரு மைனஸும் இருக்குது ப்ளஸ்ஸும் இருக்குது. ஸோ அது ரெண்டையுமே நான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிடுறேன். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா சாப்பர் வச்சுட்டு அதுலேயே வந்து மாவு பிசைறதுக்கெலாம் போடுறாங்க. அப்புறம் வந்து கேக் பேட்டர் அந்த மாதிரி பண்ணுறதுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இந்த ப்ராடக்டில் யூஸ் பண்ணிக்க முடியாது. ஏன்னா ஆஃபர் ப்ரைஸுன்ற போது அதுக்கு ஏற்றாப்புல தானே இருக்கும். அந்த மிஷின் எப்படின்னா ஜஸ்ட்டு வந்து ஆனியன் வந்து 2 செகண்ட் சாப் பண்ணுறதுக்கு, அப்புறம் டொமேட்டோ, வெஜிடபிள்ஸ் அதான் 2 செகண்ட் அந்த சாப் பண்ணுறதுக்கான அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணுற குவாலிட்டி மட்டும்தான். நம்ம கூட கொஞ்சம் வந்து ஏதாவது மாவு பிசைகிற மாதிரினா நல்லா நம்ம திரும்ப அடிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் பண்ணோம்னா ஒரு மாதிரி புகஞ்ச ஸ்மெல் வந்து அப்படி புகையாக வருது கொஞ்ச நேரம். ஆனால் வீணாலாம் போகலை, பட் அந்த மாதிரி ஸ்மெல் வருது. நான் வந்து ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ரிவ்யூ போடலாம் அப்படின்றதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக என்னோட ஹைப்பர் மார்க்கெட் விசிட்டிங் vlogல பார்த்துருந்தீங்கன்னா அங்கே தான் நான் இந்த சாப்பர் வாங்கியிருந்தேன். அதை பற்றின டீட்டெயில் சொல்லியிருப்பேன். ரொம்ப ஆர்வமாக இன்ட்ரெஸ்ட்டாக வாங்கியிருந்தேன். அந்தளவுக்கு எனக்கு ஹெல்ப்பும் அவ்வளோ சூப்பராக பண்ணுச்சு. மெயினாக பெரிய சாப்பராக இருக்கிறதுனால எங்கள் ஃபேமிலி வந்து 4 பேர் தான், 2 குட்டீஸ், நானும் என் ஹஸ்பண்டும் மட்டும்தான். ஸோ பெருசாக வந்து யூஸ் ஆகாது. இந்த மாதிரி யாராவது கெஸ்ட் வராங்க இல்லை வேறு எதுக்காவது ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா மட்டும்தான் எனக்கு இந்த சாப்பர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அந்த டைமில் ரொம்ப தேவைப்படும். அப்புறம் நிறைய ஆனியன்ஸ் கட் பண்ணுற மாதிரி குட்டியாக நிறைய ஆனியன்ஸ் கட் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது ரெசிபி செய்யும்போது தான் நான் இந்த சாப்பர் யூஸ் பண்ணுறேன். பட் குவாலிட்டி வைஸ் சொல்லணுன்னா 50-50 சொல்லலாம். கொடுத்த ப்ரைஸ்க்கு ஒர்த்தான்னு கேட்டால் நல்லா ஒர்த்தாக தான் இருக்குது. ஸோ ரொம்ப வந்து டிஃப்ரெண்ட்லாம் இல்லை, நல்லா ஒர்த்தாக தான் இருக்குது. மற்றபடி நான் சொன்ன மாதிரி அந்த மற்ற யூசேஜஸ்க்கெலாம் இது வந்து செட் ஆகாது. ஜஸ்ட்டு வந்து வெஜிடபிள்ஸ் சாப் பண்ணுறதுக்கு மட்டும், அதுவும் அந்த 2 செகண்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு எடுக்கிறதுக்கு மட்டுமே தான் அது யூஸ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி வேணுன்றவங்க வாங்கி வச்சுக்கோங்க. நான் வந்து இப்போ செய்ய போகிற சிக்கன் கறிக்கு ஒரு 6 to 7 மீடியம் சைஸ் ஆனியன் வந்து சாப் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்றத மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன். அது எந்த அளவுக்கு சாப் பண்ணுதுன்னு நீங்களே பாருங்களேன். அதுக்கு முன்னாடி கட் பண்ணும்போதும் நான் வந்து ஒரு ஆனியனை 4ஆக கட் பண்ணி போடுறேன். ரொம்ப குறுக்க வேணாம்,
அதுக்காக ரொம்ப பாதியாகவும் நான் போடலை. இது வரைக்கும் நான் அப்படி ட்ரை பண்ணலை. நான் நார்மலாகவே சாப்பரில் போடுறப்பையா இருந்தாலுமே இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணி தான் போடுவேன். ஸோ அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணியிருக்கேன். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே எந்த ப்ராடக்டாக இருந்தாலுமே ஹானஸ்ட் ரிவ்யூ மட்டும் தான் கொடுப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் நீங்களே பார்த்துருப்பீங்க. அந்த 2-3 டைம்ஸ் அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இது ஒர்த்தாக இருக்கும். பட் அந்த 2-3 டைம்ஸில் நல்லா சூப்பராக நுணுங்கி வந்த மாதிரி வந்துடுது. இன்னும் நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக தெரியணும் அப்படின்னா சும்மா 1 ப்ரெஸ் 2 ப்ரெஸ் போதும். நான் வந்து ஒரு 4 டைம் ப்ரெஸ் பண்ணியிருப்பேன்னா அதில் பாதியாக கட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ஸ்பூன் வந்து நல்ல யூஸ் ஆச்சு. சும்மா நமக்கு அந்த கார்னர்லாம் சாப்பரில் போடும்போது ஒட்டி ஒட்டி இருக்கும் இல்லையா, அதை எடுக்கிறதுக்கு அது பாதி கையில் ஒட்டி அது பாதி சட்டியில் போயின்ற மாதிரி இருக்கும். இந்த இது வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஃபுல்லாக நம்ம வலிச்சு எடுக்கிற அளவுக்கு நல்லா சூப்பர் யூஸாக இருந்தது. ஸோ அதுக்குள்ளே மேட்சிங்காக அதிலே கொடுத்துருந்தாங்க. இதெல்லாமே ஒரு பாக்ஸில் இருந்தது. என்னோடய வீட்டில் குட்டி பசங்க இருக்காங்களா, பாக்ஸ்லாம் அவங்கக்கிட்ட வந்து வைக்கவே முடியாது. உடனே எடுத்து ஜாமா போட்டுக்கிறதுக்காக எடுத்து வச்சுப்பாங்க. அந்த மாதிரி என் பசங்க எடுத்து வச்சிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டொமேட்டோவும் சாப் பண்ணி காட்டலாம் அப்படின்றது மாதிரி. வெறும் 2 டொமேட்டோ தான் நான் கையிலே கட் பண்ணியிருப்பேன். பட் உங்களுக்கு வந்து சாப்பரில் போட்டு காட்டும் போது எந்த அளவுக்கு அது கிரைன் ஆகுது அப்படின்றதுக்காக தான். டொமேட்டோ இன்னும் பியூரி ஆகணும் அப்படின்னாலும் இதில் பண்ணலாம். அது நல்லா ஒர்த்தாக இருக்குது. டொமேட்டோ வந்து நல்ல லேஸானது தானே வெஜிடபிள். ஸோ அது வந்து நல்லா பியூரியாக பண்ணிக்கணும் அப்படின்னாலும் ஆகுது. நான் வந்து ரொம்ப பியூரியாக பண்ணல, குட்டி குட்டியாக கட் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து பொட்டேட்டோ தேவைப்படும். நம்ம வந்து எந்த மாதிரியான சிக்கன் கறி வச்சாலும் சரி, அதில் பொட்டேட்டோ போட்டு சாப்பிடும்போது அது ஒரு டேஸ்ட்டு தான். அது நம்ம டின்னர் ரெசிபி அந்த மாதிரிலாம் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த பொட்டேட்டோ வந்து பெஸ்ட்டு காம்போவாக இருக்கும். சில பேர் வந்து வெறும் இந்த பொட்டேட்டோ அந்த சிக்கன் குழம்புல போட்டது வச்சு மட்டுமே சைட் டிஷ் சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் நிறைய பேர் அந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க. அதுக்குன்னே எந்த சிக்கன் கறி பண்ணாலும் சரி வந்து பொட்டேட்டோ ஆட் பண்ணிடுவேன். நான் வந்து இதுக்கு ஒரு 2 பெரிய சைஸ் பொட்டேட்டோ எடுத்துக்கிட்டேன். அதனால் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். எப்போவுமே குக்கிங்கில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ப்ரிப்ரேஷன்ஸ் பண்ணி வைக்கும்போது தான் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடுப்பில் வச்சு இறக்குறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மல்லி புதினா எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இவங்க தான் வந்து பெரிய ஹீரோ மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. நம்ம அவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணுவோம், கடைசியில் இது ஒன்று வாசனையை கொடுத்து தூக்கி சாப்பிட்டு போயிடும் எல்லாத்தையும். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் நல்ல பெரிய அகலமான சட்டியாக எடுத்துக்கிட்டேன். அதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டுட்டு ஆனியன் போட்டுட்டு காஷ்மீரி தூள் போட்டு அந்த ஆயிலோட ஆனியனோட மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம் அப்படின்றது மாதிரி. ஸோ அதுலேயே வந்து கொஞ்சமாக சால்ட்டு தேவைப்பட்டாலும் சால்ட்டு போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஆனியன் வந்து எந்த அளவுக்கு இதில் வதங்குதோ அந்த அளவுக்கு குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இதே மெத்தட் தான் வந்து பிரியாணிக்குமே. அந்த மாதிரி வந்து வதக்கி எடுத்ததுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். சிக்கனோட அளவு சொல்லவே இல்லை. நான் ஒரு 1.5 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருந்தேன். நல்லா பெரிய பீஸாகவே இருந்தது. அதுக்கப்புறம் இதில் சேர்க்குற மசாலாஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் அண்ட் இதுலேயுமே நான் சொல்லிடுறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் எடுத்துக்கிட்டேன். பெப்பர் வேணும்னா இன்னும் சேர்த்துக்கலாம். அண்ட் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இதில் தந்தூரி மசாலா ஆட் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி கறி பண்ணும்போது தந்தூரிக்கு நம்ம ரெடி பண்ணி வைப்போம்ல மசாலா மேரினேஷனுக்கு. ஸோ அந்த தந்தூரி மசாலா வந்து இதில் ஆட் பண்ணோம்னா செம்ம ஃப்ளேவர் கொடுக்குதுங்க. கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இது ஒரு 2-3 டைம்ஸ் ட்ரை பண்ணிட்டேன். நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ அதனால் தந்தூரி மசாலா வந்து நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன். அதை வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பியூரியும் போட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு. இது கூட பார்த்திங்கன்னா நான் வந்து தக்காளி பேஸ்ட் வச்சுருந்தேன். தக்காளி வந்து 2 தானே எடுத்திருக்கோம். ஸோ தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி பேஸ்ட்னால் ஒன்றும் இல்லை, நல்லா நம்ம தக்காளியை அரைச்சி பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி இங்கே விற்பாங்க. ஸோ யூஏயில் அந்த மாதிரி பேக்கிங் மாதிரி வாங்கி வச்சுக்கிறது. நான் தக்காளியும் அதுவும் சேர்த்து ஆட் பண்ணுவேன் இந்த மாதிரி சிக்கன் கறி வைக்கும்போது, அப்புறம் மசாலா பாஸ்தாலாம் செய்யும்போது. அது கூடவே கேர்டு, மல்லி புதினா எல்லாம் போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். எப்பவும் போல் நம்ம இதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி எப்பவும் போல் பண்ணுற மாதிரி. அது கூடவே வந்து நான் தந்தூரி மசாலா மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருந்தேன். நல்ல ஃப்ளேவர் கொடுத்துருந்துச்சு. இப்போ சிக்கனை ஆட் பண்ணி நல்லா பரட்டி வச்சதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி ஒரு கொதி விட்டுறலாம். கொதி விட்டதுக்கப்புறம் அதில் மேலே வந்து பொட்டேட்டோ ஆட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு சட்டியில் வைக்கிறதுனால பொட்டேட்டோ கொஞ்சம் வந்து குக் ஆனதுக்கப்புறம் சிக்கன் அதுக்கப்புறம் போட்டேன்.
அந்த மாதிரி போட்டுட்டு நல்லா பரட்டி விட்டுக்கலாம். அப்புறம் மசாலா வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, ஸோ அந்த தண்ணியுமே இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுலேயுமே நம்ம மசாலாஸ் கொடுத்து தானே பரட்டி வச்சுருந்தோம், அதனால். இப்போ வந்து ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம் அப்படின்றது மாதிரி கொதிக்க வச்சு எடுத்ததுக்கப்புறம் தான் நான் வந்து பொட்டேட்டோ ஆட் பண்ணியிருந்தேன். இதில் ஒரு ஹாஃப் குக்கிங் அளவுக்கு சிக்கனை குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொட்டேட்டோ போடலாம். அப்போ தான் வந்து பொட்டேட்டோ கரைஞ்சி போச்சு அப்படின்னா இதில் ரொம்ப அப்படியே மோசமான ஒரு ஃப்ளேவரை கொடுத்துரும். பொட்டேட்டோ மட்டும் கரையவே கூடாது. ஸோ அந்தளவுக்கு அதை கொஞ்சம் பார்த்து நல்லா கொஞ்சம் கறி வந்து ஹாஃப் குக்கிங் ஆனதுக்கப்புறமா நீங்கள் பொட்டேட்டோ ஆட் பண்ணுங்கள். இப்போது ஹாஃப் குக்கிங்க்கு அப்புறம் பொட்டேட்டோவும் அப்புறம் சிக்கனும் வந்து ஹாஃப் குக்கிங்கில் வந்து சூப்பராக கன்சிஸ்டன்சியாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்களே எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக தளத்தலன்னு இருக்கும். இந்த குழம்பு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், நல்லா சூப்பராக இருக்கும். அண்ட் நான் கிரேவி டைப்பில் வதக்கி விட்டுட்டு இருக்கும்போது காட்டினேன்ல, அப்படியே அதை வதக்கி விட்டுட்டு இருக்கும்போது அதில் பச்சை வேகம் போனோடனே அதை எடுத்து நம்ம ரைஸில் கூட பரட்டி சாப்பிட்லாம். செம்ம ஃப்ளேவராக இருக்கும் தந்தூரி மசாலா ஆட் பண்ணியிருக்கிறதுனால. ஃபைனலாக நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் தேங்காய் பால் எடுத்து அது வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதை ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் தான் இருந்துச்சு. இப்போ மல்லியில் தூவி நம்ம இறக்கி மூடி வச்சிட்டோம்னா ஒரு பெரிய ரிலீஃப் இருக்கும். இது ஒரு விஷயம் குக் பண்ணிட்டோம்னா போதும், நம்மளோட டின்னர் விலாக் சிறப்பாக வந்து நடைபெற்றும் அப்படின்றது மாதிரி முடிவு பண்ணியாச்சு. அப்புறம் வந்து நான் டின்னருக்கு என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன்னா, வீட்டில் வந்துட்டு ஜஸ்ட் இட்லி ஊற்றி தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சிக்கன் கறி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். மீதி வந்து வெளியில் பக்கத்தில் தமிழ் கடை இருக்குது, ஸோ அங்கே வாங்கிக்கலாம் அப்படின்றது மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தேன். வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்க அப்படின்னாலே நமக்கு வந்து ஒரு பெரிய ரிலீஃபு, ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லான மூமெண்ட் எங்கே கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடு க்ளீனாக இருக்கும்போது. ஸோ நான் வந்து அதுக்கேற்றாப்புல கிச்சனே வந்து க்ளீனாகவே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். அண்ட் வந்தோடனே வந்து வெல்கம் ட்ரிங்க் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக நான் வந்து டேங்க் கரைச்சி வச்சுருந்தேன். ஸோ அவங்க வந்து ஈவினிங் அப்படின்றது மாதிரி சொல்லியிருந்தாங்க, பட் வந்தது கொஞ்சம் டிலேவாக தான் வந்திருந்தாங்க. ஸோ வேறு ஏதாவது ஹெவியாக காஃபி டீன்னு கொடுத்தோன்னா வந்து ஃபில் ஆகிடும் அப்படின்றதுக்காக நான் ஜஸ்ட்டு வந்து டேங்க் மட்டும் கரைச்சி வச்சுருந்தேன். இப்போ வந்து இந்த ஆர்யா இட்லி தோசை பேட்டர் தான் நான் வந்து யூஏயில் வாங்குவேன். ஸோ செம்ம சூப்பராக இருக்கும் இட்லி மாவுக்கு. இதை தனியாக ஊற்றி நம்ம வந்து சட்டியில் மிக்ஸ் பண்ணி தான் இட்லி ஊற்றணும்னு இல்லை, அப்படியே ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஹோல் கட் பண்ணிவிட்டு நம்ம இட்லி ஊற்றி வச்சோனாலும் அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வரும். அது எல்லாமே நான் காமிச்சிருக்கேன் உங்கள்கிட்ட, எந்த அளவுக்கு அந்த இட்லி சாஃப்டாக இருக்குது அப்படின்றதையுமே நான் வந்து இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஸோ யூஏயில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆர்யா இட்லி தோசை பேட்டர் பிராண்ட் யூஸ் பண்ணி பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் மிஸ் பண்ணவே மாட்டீங்க. நிறைய இடத்துல கிடைக்க மாட்டேங்குது, மதினான்ற ஷாப்பில் மட்டும்தான் நிறையா இப்போ மோஸ்ட்லி அவைலபிளாக இருக்குது. அண்ட் ரீசெண்டாக நான் மார்க் அண்ட் சேவ்லையும் பார்த்தேன், அந்த ஹைப்பர் மார்க்கெட்லேயும் பார்த்தேன். இங்கே வந்து தமிழ் கடை பக்கத்தில் அன்னபூர்ணா ரெஸ்டாரண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் கடை இருக்குது. ஸோ எங்கள் வீட்டுக்கு ரொம்ப நியர்பையில் தான், அங்கே தான் வந்து எப்போவுமே நான் இந்த மாதிரி மதுரை சாப்பாடு சாப்பிட்ணுன்னா கூட அங்கே தான் நான் வந்து ஆர்டர் பண்ணுவேன். முட்டை கலக்கி, அப்புறம் சிக்கன் ரெசிபி ஆகட்டும், கொத்து பரோட்டாவாகட்டும், அப்புறம் சிக்கன் லாப்பா, முர்த்தபா இப்படி சொல்லிட்டு எல்லாமே அங்கே தான் வாங்குவேன். பரோட்டாலாம் நல்லா தாராளமாக பெரிய பரோட்டாவாக இருக்கும். பரோட்டாவோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1.5 grams தான், விச் மீன்ஸ் 1 grams 50 fils அந்த மாதிரி 1.5 தான். ஸோ பரோட்டா நல்லா பெருசாக தாராளமாக இருக்கும். ஒருத்தருக்கு ஒரு பரோட்டா வச்சாலே ஃபில்லிங்காக இருக்கும், அந்த மாதிரி வந்து நல்லா தாராளமாக இருக்கும். நான் அன்றைக்கிங்க நல்லா சாப்பிடுவாங்க அப்படின்றதுக்காக நான் வந்து ஒரு 12 பரோட்டா அந்த மாதிரி ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிக்கன் லாப்பா ஆர்டர் பண்ணியிருந்தேன். சிக்கன் லாப்பா வந்து இங்கே செம்ம சூப்பராக இருக்கும். அதுவும் கெஸ்ட்லாம் வராங்க அப்படின்னா டக்குன்னு நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியாது. இப்போ சடனாக கெஸ்ட் அரைவல் அப்படின்னா நம்ம வந்து வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. பட் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண மாதிரியே இருக்கணும் அந்த மாதிரினா இந்த மாதிரி ஒரு ஷாப்பில் விசிட் பண்ணலாம். அஜ்மானில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் லொக்கேஷன் போட்டு. ஸோ நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா தாராளமாக சிக்கனு எக்கெல்லாம் போட்டு நல்லா அந்த கிரேவியோடு சூப்பராக பண்ணியிருப்பாங்க. நல்லா செம்ம சாஃப்டாக இருக்கும். அதுக்கு காம்பினேஷனாக வந்து தயிர் ரைத்தா, அப்புறம் சிக்கன் குழம்பு அதெல்லாம் கொடுத்துருவாங்க. சிக்கன் பீஸ் இருக்காது, பட் அந்த குருமா குழம்பு மாதிரி கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி காம்பினேஷன் கொடுத்துருவாங்க. இப்போ அது எல்லாமே நான் வந்து ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுட்டு ஃபைனல் ப்ரிப்பரேஷனுக்கு வந்தாச்சு. ஸோ சிக்கன் குழம்பு வந்து நான் அந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருவேன். லாஸ்ட்டாக ஓவனில் வச்சு சூடு பண்ணி அப்படியே வச்சிடலாம் அப்படின்றதுக்காக ரெடியாக வச்சுருக்கேன். மீன்வெல் பார்த்திங்கன்னா கேப்பில் வந்து தேங்காய் சட்னியும் நான் அரைச்சி வச்சுட்டேன். ஸோ இட்லியுமே வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதையுமே வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தாச்சு. இப்போ நான் இட்லி காமிக்கிறேன் பாருங்கள், செம்ம சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இட்லி 5-6 இட்லி நமக்கு உள்ளே போகிறதே தெரியாது, அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இந்த மாவு செம்ம சூப்பராக இருக்கும், நல்ல ஒர்த்து.
நல்லா சுட சுட இருந்துச்சா, அதனால என்னால் உங்களுக்கு ரொம்ப ப்ரெஸ் பண்ணி காட்ட முடியல. ஆனால் நிஜமாக சொல்கிறேன், செம்ம சூப்பராக இருக்கும். யூஸ் பண்ணவங்களுக்கு மேபி தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஒன்று ஒன்றா ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே பண்ணி வச்சதுக்கப்புறம் அப்படியே நான் கொஞ்சம் கொஞ்சமாக பிளேட்டிங்க்கு அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னோட டின்னர் விலாக் சடனாக கெஸ்ட் வராங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் நான் வந்து குட்டியாகவும் இருக்கணும், சிம்பிளாகவும் இருக்கணும், அட் த சேம் டைம் ஃபில்லிங்காகவும் இருக்கணும். அந்த மாதிரினா இந்த மாதிரி தான் நான் ஒரு மீல் ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணுவேன். ஸோ டின்னர் அந்த மாதிரிலாம் அரைவல்னால் இந்த மாதிரி தான் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஸோ நீங்கள் எந்த மாதிரிலாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, குயிக்காக பண்ணுறதா இருந்தால் அப்படின்றத சொல்லுங்கள். இப்போது பிஃபோராக நமக்கு பிளான் இருந்துச்சுன்னா நிறையா நம்ம வீட்டிலேயே செய்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ அதனால் அப்புறம் வந்து நான் இது கூடவே சிக்கன் நக்கட்ஸும் சடனாக வந்து ஐடியா வந்ததுனால அதையுமே வந்து பொரிச்சு காம்பினேஷனுக்கு வச்சாச்சு. ஏன்னா குட்டீஸ் இருந்ததுனால. இதுதான் இன்றைக்கான விலாக். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.